உம் செய்வா செய்வா, செய்யக்கூடிய ஆள் தானே. புதுசாவா செய்யறா? அஹ்? எங்க வீட்டுல பேசக்கூடாது, வைக்க கூடாது, வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ. ம், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது இங்க வராதீங்க, இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடு அவங்கள்ட்ட எல்லாம். ம், ம், அவங்கள்ட்ட நேராவே பேசு. ம், இல்லாத நேரத்துல வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி ம். இப்படின்னு கேளு. நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற? என்ன எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு. வாய்ஸ் நோட் போட்டு விட்டேனே, பாத்தியா கேட்டியா? அதெல்லாம் அவளுக்கும் போட்டு அதைத்தான் சொல்லிட்டேன். சொத்த போறேன் தங்கச்சி போறேன் எழுதி வைப்பேன். எங்க தங்கச்சி தங்கச்சி பிள்ளை வச்சேன். அப்புறம் அவளே சொன்னா, ஆமா அந்த சொத்துக்காக நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாரு, இது பண்ணிட்டு இருக்கோம் பாரு அப்படி இப்படின்னா. அதுக்கப்புறம் நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நகை கம்மியா போடுங்க, இதுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு போடுறீங்கம்மா, கம்மியா போடுங்கம்மா, அடுத்து பார்த்து போட்டுக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. அது அப்படித்தானே சொன்னேன். இப்ப அதுதான் நீ சொல்ற, நினைச்சு நினைச்சு பேசுவீங்க அப்படித்தாடியா சொல்ற. இருடி ஓமல சத்தியண்டி, என் தங்கச்சிக்கு இருக்க சுத்த போறா இனிமே என் தங்கச்சிக்கு தான். எனக்கு ஒரு பைசா தேவையடி. அப்ப இது வாங்கினா உன் தலையில ஆச்சு சத்தியம் பண்ற, நீ சத்தியம் பண்ண ஓடிட்டான். என்ன ஒரு ஏன் தலையில எதுக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க? ஆமா நீ நம்ப மாட்டேங்கிறல்ல, இந்தா உன் தலையில அடி சத்தியம் பண்றேன் நான் அப்படின்ட்டு அவ தலையில அடி சத்தியம் பண்ணிட்டேன். இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அவ? அப்ப அப்பயே கேட்டேன் நைசா, பிரியா அவரு மாமா நம்பர் தான் கொஞ்சம் கொடு, அங்க டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டான் போல, தப்பாக்கி என்ன நினைக்க போறாங்க, அப்ப கொடுத்துரு. நான் வந்து இது யதார்த்தமா தான் சொன்னேன். இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னான் சென்னைக்கு ஏன் வரலையான்னு டிரைவர் கேட்டான். இல்ல டிரைவர் கேட்டவொடனே அப்ப யாருங்க வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டது தெரியாதுக்கிட்டான். நான் சொல்லல அவர்கிட்ட, எங்க மாமா தான் 70 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல சொல்லி நான் சொல்லல அவர்கிட்ட. இவங்க இது தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா, அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம உள்ள வருது? இல்லம்மா இல்லம்மா அவங்க இதான் என்ன இது தப்பா நினைச்சுக்க போறாங்களாம்மா, அதுக்கு அதுக்கு தம்மா அப்படின்னு சொல்லி அது கம்முன்னு ஆயிட்டா. இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு, அப்பதான் ஒரு பயம் இருக்கும். இவன் நம்பர் வேற கேட்டுக்கிட்டு இருக்காப்பன்றது விட்டு தெரியணும். தெரிஞ்சாதான் இவன் 60 லட்சம் ரூபா 70 லட்சம் ரூபா போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்லாம நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆயிடுச்சு.